வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா அண்ட் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ற தலைப்பில் என்னுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை காண இருக்கிறோம். கல்வி என்பது பாட புத்தக அறிவை மட்டும் வழங்குவதல்ல, மாணவர்களுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி, தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒழுக்கம், டிசிப்ளின், சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அறிவியல் மனப்பான்மை, சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் மற்றும் நாட்டுப்பட்டு, நேஷனல் இன்டகிரேஷன், பேட்ரியாட்டிசம் ஆகியவற்றை வளர்ப்பதே முழுமையான கல்வி என நான் நம்புகிறேன். வகுப்பறை கற்றலுடன் இணைந்து பல்வேறு இணை செயல்பாடுகள் மற்றும் துணை செயல்பாடுகள் ஆகியவற்றை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து வர்றேன். எங்களது பள்ளியில் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் PIS இந்திய தர நிலைகள் அமைப்பு அப்படிங்கிற ஒரு யூனிட் ஒவ்வொரு பள்ளியிலும் தொடங்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் எமது பள்ளியில் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக கடந்த 2 ஆண்டுகளாக நான் செயல்பட்டு வர்றேன். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பொருளினுடைய தர விழிப்புணர்வு, நுகர்வோருடைய உரிமைகள், கன்சியூமர் ரைட்ஸ், ISI தரச்சான்று, பொருட்களின் தரம் மற்றும் தர நிலைப்படுதலின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வர்றேன். PIS துறை நடத்தக்கூடிய அந்த கூட்டங்கள், பயிற்சிகள் திருநெல்வேலியில் பயிற்சி நடைபெற்றது. அந்த பயிற்சியை திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். மற்றும் கருத்தரங்களில் தொடர்ந்து பங்கேற்று அங்கு வழங்கப்படும் தலைப்புகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் பகிர்ந்து வர்றேன். பயிற்சியில் மிகுந்த ஆர்வத்தோடு எனது பங்களிப்பையும் அங்கே செய்தேன். மாணவர்களிடம் தரமான பொருட்களை தேர்ந்தெடுக்கும் விழிப்புணர்வையும் அறிவியல் அடிப்படையிலான சிந்தனைகளையும் இந்த அமைப்பு மூலமாக வளர்த்துட்டு வர்றேன். பள்ளியில் நடக்கக்கூடிய அறிவியல் கண்காட்சி, இயற்பியல் செய்முறை விளக்கங்கள், அறிவியல் வினாடி வினா, கருத்தரங்குகள் மற்றும் இதர கண்காட்சிகள், அறிவியல் மன்ற செயல்பாடுகளில் அறிவியல் மன்ற செயல்பாடுகளை தொடர்ந்து ஒருங்கிணைக்கிறேன். குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் கற்பித்தல் பொருட்களை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்களே மாதிரியை உருவாக்கி பரிசோதனை செய்து அறிவியல் கருத்துக்களை விளக்கிட்டு வர்றாங்க. அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு வரேன். இதன் மூலமாக அவர்களுடைய படைப்பாற்றல் மற்றும் அறிவியல் மனப்பான்மை, ஆராய்ச்சி மனப்பான்மை, தன்னம்பிக்கை ஆகியவை வளர்ப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்டு வர்றேன். மாவட்ட நீட் பயிற்சி ஒருங்கிணைப்பாளராக 2016 முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த 45 நாள் பயிற்சி நீட் திட்டத்தை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து அதை முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பாக செய்து வர்றேன். திட்டமிடல், கண்காணித்தல் மற்றும் தொடர்ந்து வழிகாட்டுதல் ஆகியவற்றின் மூலம் பல அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். NIT திருச்சி JEE பயிற்சி திட்டத்தையும் ஒருங்கிணைச்சு அதை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் உயர்தர பொறியியல் கல்வியை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு வரேன். பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு ஒருங்கிணைப்பாளராக ஆண்டிட்ரக் கோஆர்டினேட்டர், போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணிகள், உறுதிமொழி நிகழ்ச்சிகள், கட்டுரை போட்டிகள், ஓவியப் போட்டிகள், நிபுணர் உரைகள், காவல்துறை மற்றும் மருத்துவத்துறையில் உள்ள அந்த நிபுணத்துவம் பெற்ற அவர்களுடைய உரைகளை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்தல் மற்றும் மாணவர் விழிப்புணர்வு இயக்கங்களை நடத்தி வர்றேன்.
புகையிலை, மது, போதைப் பொருட்கள் ஆகியோரின் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு இணைய பாதுகாப்பு, பொறுப்பான கைபேசி பயன்பாடு. இன்றைக்கி ஸ்க்ரீன் டைம் என்பது மாணவர்களிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கமாக உள்ளது. அதனுடைய நேரத்தை, ஸ்க்ரீன் டைம் நேரத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள், ஏன் குறைக்க வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, சிந்தனைத்திறன் ஏன் அதிகரிக்கிறது, ஸ்க்ரீன் டைம் குறைக்கப்படும் பொழுது சிந்தனைத்திறன் அதிகரிக்கிறது, அதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றிய அந்த விளக்கங்களை எல்லாம் மாணவர்களிடம் சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக சொல்லி வருகிறேன். மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வையும் வளர்க்க மரக்கன்றுகள் நடுதல், அப்புறம் வளாக தூய்மை, அப்புறம் நீர் சேமிப்பு, அது சம்பந்தமான விழிப்புணர்வு, பிளாஸ்டிக் ஒழிப்பு இயக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வர்றேன். சுதந்திர தினம், குடியரசு தினம், தேசிய ஒற்றுமை தினம், அரசியலமைப்பு தினம், தேசிய அறிவியல் தினம், ஆசிரியர் தினம் போன்ற முக்கிய நாட்களில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா, அப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், உறுதிமொழி நிகழ்ச்சி, பல்வேறு உறுதிமொழிகள் அவ்வப்போது அரசால் வழங்கப்படுகின்றன. அத்தனை உறுதிமொழிகளையும் அத்தனை மாணவர்களையும் உறுதிமொழி எடுக்க செய்து மாணவர்களிடையே ஒருங்கிணைத்து அவர்களுடைய நாட்டுப்பற்று, அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஊக்கமளிக்கும் சிந்தனைகள், நாளிதழ் செய்திகள், அறிவியல் செய்திகள், நன்னெறி கதைகள், சமகால நிகழ்வுகள், மதிப்பு கல்வி சார்ந்த உரைகளை வழங்கி மாணவர்களுடைய பேச்சுத்திறன், சிந்தனைத்திறன், தன்னம்பிக்கை மற்றும் சமூக விழிப்புணர்வுகளை மேம்படுத்தி வர்றேன். நான் என்சிசி சி சர்டிஃபிகேட், ஹையஸ்ட் சர்டிஃபிகேட் இன் என்சிசி, அதை பெற்றிருப்பவர் என்பதால் என்சிசியில் கற்ற அந்த ஒழுக்கம், அந்த நேர்த்தி, அந்த தலைமைத்துவம், அந்த உடற்தகுதி, அந்த குழுப்பணி, நாட்டுப்பற்று போன்ற பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்க தொடர்ந்து முயற்சி செய்து வர்றேன். நேரம் தவறாமை, பொறுப்புணர்வு, தைரியம், ஒழுக்கம் மற்றும் சேவை மனப்பான்மை குறித்து மாணவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிச்சுட்டு வர்றேன். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்திய இராணுவம், காவல்துறை, மத்திய ஆயுதப்படைகள் மற்றும் சீருடை பணிகளில் சேர ஊக்குவித்து வழிகாட்டி வர்றேன். கல்லூரிக்கு செல்லும் பொழுது அங்கே என்சிசி என்ற யூனிட் இருந்தால் மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று வழிகாட்டி வருகிறேன். மாணவர்களுக்கு விளையாட்டு, யோகா, குரூப் ஆக்டிவிட்டீஸ், குழு செயல்பாடுகள், சக மாணவர் கற்றல், தலைமைத்துவ பயிற்சிகள் மற்றும் சமூக சேவை நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க தொடர்ந்து அந்த வாய்ப்புகளை உருவாக்கிட்டு வரேன். பள்ளி வளாகத்தை தாண்டி சமூகத்துடன் இணைந்து செயல்படும் அனுபவத்தையும் அவர்கள் பெறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு வரேன். இந்த அனைத்து இணை மற்றும் துணைப்பாட செயல்பாடுகள் விளைவாக மாணவர்களின் பள்ளி வருகை, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், தொடர்பு திறன், அறிவியல் ஆர்வம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, நாட்டுப்பற்று, ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்திருக்கிறது. ஒரு மாணவர் தேர்வில் மட்டும் வெற்றி பெறுவது போதாது, வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே எனது கல்வி நோக்கம். அதற்காகவே கல்வி மதிப்புகள், எஜுகேஷன் வேல்யூஸ், ஒழுக்கம், சேவை மனப்பான்மை மற்றும் தலைமைத்துவம், லீடர்ஷிப் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் முழுமையான ஒரு கற்றல் சூழ்நிலையை எமது பள்ளியில் மட்டுமல்லாது மாவட்டத்தில் பிற பள்ளிகளிலும் உருவாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறேன். நன்றி.